இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறாங்க. அதாங்க சிக்கன் தந்தூரி. சரி, இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். சிக்கன் தந்தூரி நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுக்கு 5 லெக் குவார்ட்டர்ஸ் எடுத்திருக்கேன். 5 லெக் குவார்ட்டர்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்ல கீறி விட்டுருக்கேன். 2 சைடும் நல்ல இந்த மாதிரி கீரல்கள் எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் மசாலா உள்ளே போய் எல்லாம் உப்பு மிளகு எல்லாம் காரெல்லாம் கரெக்டாக பிடிக்கும். சரி, மசாலாக்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒன்றும் ஸ்பெஷல் மசாலாலாம் இல்லை, நம்ம ரெகுலர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மசாலாக்கள் தான். மிளகுத்தூள், வத்தல் தூள், மஞ்சள், கரம் மசாலா, கலர் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. சரி, இனி நம்ம மசாலாக்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வத்தல் தூள், மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் இதில் எடுத்து வச்சுருந்தேன். இந்த 2 டேபிள் ஸ்பூனையுமே நான் ஆட் பண்ண போகிறேன். சரி, உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு இருக்கட்டும், அப்போ தான் போட்டால் பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். சரி, 2 பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். அவ்வளவுதான், போதும். இனி இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வெரி சிம்பிள் ரெசிபிங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கலர் பவுடர் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேண்டாம் கலர் பவுடர். ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தடவ வேண்டியதான். சரி, எல்லா காலுக்கும் மசாலா தடவியாச்சு. இனி இதை நான் ஒரு 2 hours ஊற வைக்க போகிறேன். சரி, அது அங்கே தள்ளி இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி மிச்சம் இருக்க மசாலாவை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கண்டெய்னரில் நான் எடுத்து வச்சுப்பேன். இந்த கண்டெய்னரில் ஏற்கனவே நான் முந்தின பேட்சுக்கு பண்ணின மசாலாவோட மிச்சம் தான் அது. கலர் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நான் இன்றைக்கி கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், முந்தின பேட்சுக்கு நான் கலர் பவுடர் ஆட் பண்ணல. இந்த மசாலாவே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு வச்சா அது உங்களுக்கு எவ்வளோ நாள்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்ல ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்துகிட்டு அதில் இந்த நல்ல அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா ரேப் பண்ணிடுங்க, அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த 4 லெக் குவார்ட்டர்ஸையும் வச்சுட்டு இப்போ நம்ம அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போ நான் ப்ராயில் ஹையில் போட்டிருக்கேன், அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா மேலே ப்ராயில் ஆப்ஷனில் போட்டால் மேலேருந்து ஃப்ளேம் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டாப் ரேக்கில் வைக்க போகிறேன். வச்சுட்டு டைமர் ஒரு 20 minutes செட் பண்ண போகிறேன். இப்போது இந்த காலை நான் அவனில் வைக்காமல் எப்படி சும்மா நார்மல் ஃப்ரைங் பேனில் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்க போகிறேன். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இப்போ இந்த காலை இதில் போட போகிறேன். ஃப்ளேமை பறிச்சுக்கோங்க. 20 minutes டைமர் செட் பண்ணியிருந்தேன். இப்போது 11 minutes தான் இன்னும் இருக்குது. 9 minutes ஆகிருக்கு. என்ன எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். இது ஹேஃப் குக் தான். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா எடுத்து திருப்பி விட போகிறேன். அடுத்த சைடு திருப்பி வைக்க போகிறோம். ஸோ அப்போது 10 minutes ஒரு சைடு, அதுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணி வைங்க. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே அதே ஆப்ஷனில் ப்ராயிலில் வைக்க போகிறோம். அடுத்த சைடும் 10 minutes ப்ராயிலில் வச்சுட்டு திருப்பி அந்த சிக்கன் பீசஸ் மேலே கொஞ்சம் பட்டர் தடவுறோம். பட்டர் தடவுனா நல்லா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இனி என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இப்போ 2 சைடும் 10 minutes வச்சுட்டோம். இனி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடும் 2 minutes வச்சுட்டு நம்ம எடுத்துகிற போகிறோம். நம்ம பேனில் போட்டது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குன்னு. சரி, இது நமக்கு ரெடி ஆயாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து அவனுக்குள்ளே இருக்க வச்சுக்கோ. வாவ், ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு சைடு தான் பட்டர் போட்டோம், அதனால் அடுத்த சைடும்
பட்டர் போட்டுட்டு, இல்லைனா ட்ரையாக இருக்கும், பட்டர் போட்டால் ஒரு மாதிரி நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த சைடும் டர்ன் பண்ணி, அடுத்த சைட் டர்ன் பண்ணி, ஓகே, இந்த சைடும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி 2 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அழகாக நல்ல கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் இந்த ட்ரேலையே ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சதுங்க. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி, இனி என்ன பண்ண போகிறேன், ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறேன். வாவ், பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. 2 3 4. வா, அப்புறம் அந்த அனியன்ஸ் எல்லாம் லைட்டாக செமை கிரில்ட் அனியன்ஸை மேலே போட்டுருங்க. என் பையனுக்கு இதுக்கு மேலே பொறுமை இருக்காது, அதனால் இதை நான் அவனுக்கு சாப்பிட கொடுக்க போகிறேன். இந்த சிம்பிள் ரெசிபியை நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.